கரூரில் நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழுவை எம்எல்ஏ தரப்பு தாக்கிய நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட ஆதாரம் வெளியாகி இருக்கிறது. எம்எல்ஏ அங்கே இருக்கக்கூடியவர்களுடன் உரையாடி ஆடியோ ஆனது வெளியாகி இருக்கிறது. அதனை தற்போது கேட்கலாம். சாவி இல்லைங்க. அவன் எப்படி இதெல்லாம் நம்ம பேப்பர் எடுக்கிறது இங்க அந்த ஊர்ல எவ்வளவு இருக்காங்க. நீங்க எங்க பண்ண முடியும் ஐடி இருக்காங்க. அந்த ரெண்டு பேரும் யாருக்கு எங்க வர்றது மனு காப்பி இருக்குது. அவங்களுக்கு அவங்க கூட என்ன வேண்டாம். அவன் தான் எல்லாத்துக்கும் பெட்டிஷன் போட்டு பணத்தை அவன் தான் சொல்ல வந்தவன் பேர் சொல்லுங்க. குழந்தை கிழமை பேர் சொல்லுங்க. இல்ல இல்ல இதே போல அவளும் தெரிஞ்சுக்கிறோம். இவருக்கு அவளாம் என்ன போட்டு என்ன இது மட்டும் ஹெட்பீஸ் போட்டு தான் வருவா. அவனே தான் விட்டுறாரு. அவனை பிடிச்சிடுவான். வேறு ஒன்றும் இல்லையா? இன்ஸ்பெக்டரோட இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்காரா? ஆனந்தி போனேன். அவனுக்கு வந்து அவனை மண்டை உடஞ்சிச்சு. அவனை தான் கேமரா அடிச்சுங்க முன்னாடி அதே ஆமாம் சப்பா டிவியில் ஓடுது. முஸ்லீம்காரெலாம் அடிக்கிறான். திரும்ப ஆச்சுண்ணா என்டின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்துச்சுண்ணே. அவன் பேர் இந்த நம்பரா என்டின்னு ஒரு முஸ்லீம் வந்துச்சு. லாக் எடுக்கணும். சொல்லி லாக்கில் இதாக கேமராலாம் பதிமூணு பண்ணிட்டாங்க. என்ன வரேன் என்ன போன இருக்கா மூஞ்சி யாரும் அவன் தெரியுமா தொடர்லைக்கு போகுது. இவன் யாருங்க? இந்த கேமரா யூஸ் பண்ண சொல்லியாச்சு. கேமரா மெமரி கார்டை கட்டியாச்சு. அது வந்து மெமரி கார்டு தேவையில்லைண்ணே. இதெல்லாம் கட்டிட்டீங்களா? இதில் இல்லை, அந்த கேமரா இருந்தது. அது ஒரு மணி நேரம் டெலிட் பண்ண சொல்லியாச்சு. பங்காளி இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல பங்காளி. யாரு இங்கே போய் இது போன் அடிக்கிறான்ப்பா. அவங்க நம்பர் கரூரில் நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழு தாக்கப்பட்ட நிலையில் எம்எல்ஏ அந்த சம்பவ இடத்தில் இல்லை என தொடர்ந்து கூறி வந்திருந்தார்கள். இந்த நிலையில் அவர் அங்கு இருந்ததற்கான ஆதாரம் வெளியாகி இருக்கிறது. அவர் அந்த இடத்தில் உரையாடிய ஆடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். எம்எல்ஏ பேசியது தொடர்பான அந்த ஆடியோ வெளியாகி இருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருக்கு? முழு விவரம் என்ன? வணக்கம். இந்த எம்எல்ஏ பழனியாண்டி நம்முடைய நியூஸ் தமிழ் செய்தியாளர்களை தாக்கிய அந்த விவகாரம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. செய்தி எடுப்பதற்காக சென்ற அந்த செய்தியாளர்களை தாக்கி இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக மாறி இருக்கின்றது. கரூர் சிவாயம் பகுதியிலே நம்முடைய நியூஸ் தமிழ் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்கிறார். ஒளிப்பதிவாளர் செபஸ்டின் மற்றும் நம்முடைய செய்தியாளர் கதிரவன் ஆகியோர் அங்கு நடைபெறக்கூடிய கனிம வள திருட்டு சம்பந்தமான விஷயத்தை அவர்கள் ஒளிப்பதிவு செய்து செய்தி சேகரிப்பதற்காக சென்றனர். அந்த கல்குவாரிக்கு சொந்தமான எம்எல்ஏ, அதாவது ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏவான பழனியாண்டி ரவுடிகளை அழைத்து வந்து நம்முடைய செய்தியாளர்களை அடித்து உதைத்து அது அவர்களிடம் இருந்த கேமரா, மைக், சிப் உள்ளிட்ட அனைத்து விதமான
அந்த உபகரணங்களையும் அவர்கள் பிடுங்கி திருடி சென்று விட்டார்கள் என்பதுதான் தற்போது புகாராக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு கண்மூடித்தனமான தாக்குதல் ஒளிப்பதிவாளர் செபஸ்டியன் மீதும் அதே போல செய்தியாளர் கதிரவன் மீதும் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்போது திருச்சி அரசு மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த விவகாரத்திலே எம்எல்ஏ தரப்பில் அந்த பழனியாண்டி தரப்பிலே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த இடத்தில் எம்எல்ஏ இல்லை என்று அவர்கள் தரப்பிலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் எம்எல்ஏ அங்குதான் இருந்தார் என்பதற்கான ஆதாரம் தற்போது வெளியாக தொடங்கி இருக்கின்றது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஆடியோவிலே எம்எல்ஏ அந்த இடத்தில் இருந்ததும் அவர் அந்த ஆதாரங்களை அழிப்பதற்கும் தொடர்ந்து அவர்களை எப்படி அடிக்க வேண்டும் என்பதற்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுரைகளை ஆலோசனைகளை வழங்கக்கூடிய அந்த ஆடியோக்கள் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பழனியாண்டி இதனை திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கிறார் என்பது இந்த ஆடியோக்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த எம்எல்ஏ அங்கிருந்த ரவுடி கும்பலிடம் பேசக்கூடிய ஆதாரம் நமக்கு தற்போது ஆடியோவாக கிடைத்திருக்கின்றது. ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி சம்பவ இடத்தில் இல்லை என்று தொடர்ந்து பொய் கூறி வந்த நிலையிலே தற்போது இந்த ஆதாரம் எம்எல்ஏ அங்குதான் இருந்தார், பழனியாண்டி அங்குதான் இருந்தார், அவர்தான் தாக்குதலுக்கு முக்கிய காரணமானவர், முதல் அடியை அவர் அடிக்க போய்தான் அவருடன் வந்தவர்கள் சேர்ந்து அடித்து இருக்கிறார்கள், விட்டிருந்தால் அவர்கள் செய்தியாளர்களை தீர்த்து கட்டியிருப்பார்கள் என்றெல்லாம் நேரில் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். அவர்களை கண்மூடித்தனமாக தாக்கியதாகவும் தலை என்றும் பாராமல் கண் என்றும் பாராமல் வயிற்று பகுதி என்றும் பாராமல் ஏதோ அடிப்பதென்றால் வலிப்பது போல முதுகிலோ காலிலோ தொடைப்பகுதியிலோ அடிக்காமல் கண்மூடித்தனமாக அவர்களுக்கு யாருக்கு என்ன ஆனால் என்ன, மண்டை உடைந்தால் என்ன, கண் சேதம் அடைந்தால் என்ன, வயிற்று பகுதி பாதிக்கப்பட்டால் என்ன, எதை பற்றியும் கவலைப்படாமல் உயிரே போனாலும் பரவாயில்லை என்பது போல அவர்கள் மீது கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறார்கள். சுற்றி நின்று 50-60 பேர் வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். காரணம், உடன் அவ்வளவு ரவுடிகள் இருந்திருக்கிறார்கள். எங்கே தடுக்க சென்றால் நம்மையும் அடித்து விடுவார்களோ என்ற அந்த பதற்றத்தில் யாரும் தடுக்கவில்லை என்பது போல தகவல்கள் வருகின்றது. ஆனால் எம்எல்ஏ அங்கு இருந்தாரா இல்லையா என்பது ஒரு கேள்வியாக இருந்த நிலையில எம்எல்ஏ அங்கே இருந்திருக்கிறார் என்பது தற்போது ஆதாரங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. செய்தியாளர் குழுவை இந்த ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி மிரட்டக்கூடிய ஆடியோ தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் யார், ஐடி கார்டை கொடுங்க என்று செய்தியாளர்களை எம்எல்ஏ மிரட்டக்கூடிய அந்த காட்சி இருக்கின்றது. அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள், நாங்கள் செய்தியாளர்கள் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் இருந்து வருகிறோம், நான் கதிரவன், இங்கே கனிம வள திருட்டு நடைபெறுவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது, அது உண்மைதானா என்று பார்க்க வந்திருக்கிறோம், அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல அடி ஆழத்திற்கு நீங்கள் கற்களை வெட்டி கடத்துவதாக தகவல் கிடைத்திருக்கிறது, அது உண்மைதானா என்பதை நாங்கள் பார்த்து செய்தி சேகரிப்பதற்காக வந்திருக்கின்றோம், பல இடங்களிலே நாங்கள் கனிம வள திருட்டுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று கதிரவன் பேச முற்படும் போதே அவரை பேச விடாமல் தடுத்து தாக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வெளிவர தொடங்கி இருக்கின்றது. கதிரவன் பேசும்போதும் கூட அவர் இந்த விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒருதலை பட்சமாக இருந்து விடுமோ என்று சிலருக்கு தோன்றியிருக்கலாம். ஆனால் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஆதாரத்தில் பழனியாண்டியினுடைய குரல் தெளிவாக இருக்கிறது. அவர் தன்னுடைய மகன் மற்றும் அடியாட்களோடு வந்து செய்தியாளர்களை அடித்து விரட்டுவதற்கான, அவர்களிடம் இருந்த பொருட்களை பறிப்பதற்கான முயற்சியில ஈடுபட்ட அத்தனை விஷயங்களும் இந்த ஆடியோக்கள் மூலமாக தெள்ள தெளிவாக வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் குழுவை தாக்கிவிட்டு அங்கிருந்து முதலில் எம்எல்ஏ புறப்பட்டு சென்று விடுகிறார். அதன் பிறகு அவரது மகன் விமல் மற்றும் அந்த ரவுடி கும்பல் இவர்களை கடத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். அதன் பிறகு நாம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து விட்ட காரணத்தினாலே காவல்துறையும் அங்கு வந்து செய்தியாளர்களை பிறகு காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை மட்டும் அங்கு வராமல் இருந்திருந்தால் செய்தியாளர்கள் இந்நேரம் உயிரோடு வந்திருப்பார்களா என்பதே சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. ஒரு மக்கள் பிரதிநிதி இப்படி ரவுடி போல செயல்படுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் அனைத்து தரப்பினருடைய கேள்வியாக இருக்கிறது. சம்பவ இடத்திற்கு எம்எல்ஏ இருந்ததற்கான அந்த ஆதாரங்களை தொடர்ந்து அவர்கள் அழித்து வருகிறார்கள். அவர் ஒரு காது குத்து நிகழ்ச்சிக்கு சென்றதாகவும் அங்கிருந்து இந்த தகவலை கேள்விப்பட்டு அவசரமாக புறப்பட்டு வந்ததாகவும் சொல்கிறார்கள். அவர் நம்முடைய செய்திக்குழுவினரை தாக்கிய, அதே போல உடன் வந்தவர்களுக்கு அந்த விஷயங்களை தெரிவித்த, அவரது கார் பயணித்த இடங்களில் முக்கிய ஜங்ஷன்களில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளை அழிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுவதாக தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு பெட்ரோல் பங்க் அருகிலே தான் வைத்து நம்முடைய செய்தியாளர் குழுவை கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கிறார்கள். அந்த பெட்ரோல் பங்க் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்டிடத்தில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி, இந்த 2 சிசிடிவி காட்சிகளும் முழுமையாக கிடைத்தால் நாம் சொல்வது 100% உண்மை,
அந்த ரவுடி கும்பல் அத்துமீறி செயல்பட்டிருக்கிறது, கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக காண்பித்து விடலாம். ஆனால் அந்த சிசிடிவி காட்சிகளை அவர்கள் அழித்திருக்கிறார்கள். ஆனால் சாப்ட்வேர் மூலமாக அவற்றை மீட்டெடுக்க முடியும் என்பதுதான் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. காவல்துறை நினைத்தால், காவல்துறை உதவி செய்தால் அந்த சிசிடிவி காட்சிகளை நாம் பெற முடியும். வெளி உலகத்திற்கு இந்த எம்எல்ஏ பழனியாண்டி ரவுடி கும்பல் என்னென்ன அட்டூழியங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்த முடியும். நிச்சயமாக இதற்கு மேலும் பொறுக்காமல், இதற்கு மேலும் காலம் தாழ்த்தாமல் அந்த ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி மீது கடுமையான நடவடிக்கை தேவை. அவர் அழைத்து வந்த அந்த ஆட்கள் மீதெல்லாம் கடுமையான சட்ட நடவடிக்கை தேவை என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.